குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஒரு 6 ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் சம்ஸ். ஓகே, அது எப்படி சால்வ் பண்ணலாங்க அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து மெமரி பேஸ்டாகவே பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான். இது வந்து மெமரி இது வந்து பெரிய நான் வந்து அரைவ் பண்ணிலாம் போடல. ஜஸ்ட் இது இப்படி இருந்தால் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ எப்படி போடலான்னு பார்ப்போம். சைன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சைன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு, அப்போனா தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, சைன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டாவோட ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிற வேல்யூ 2 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா, தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஏன் 90 டிகிரியாக இருக்கும்? சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன? சைன் 90யோட வேல்யூ என்ன? 1. இதோட இன்வெர்ஸ் ப்ரொபோஸ் தான் என்னது? கொசிகன். அப்போ அது என்னவாயிரும்? அதுவும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ 1 + 1 = 2. இந்த பேஸ் தான். ஓகே, இந்த ஐடியா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது கொசிகன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா தீட்டா எப்படி தான் இருக்குமா? 0 டிகிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவையும் கூட்டினா 2 கிடைக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்னவாக தான் இருக்குமா? 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொசிகன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தீட்டா என்னவாக இருக்கும்? 45 டிகிரியாக இருக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, tan 45 என்னது? 1, காட் 45 1, 1 + 1 2. ஓகே, ஸோ இந்த ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ் ஏவையும் காஸ் பியும் கூட்டினா 2 கிடைக்குது அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு 90 டிகிரியாகவும் பி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 0 டிகிரியாகவும் இருக்கும். ஓகே, அப்போ காஸ் ஏ என்ன வந்துடும்? 90 போட்டோன்னா 1 வந்துடும். ப்ளஸ் சைன் ஏ என்ன வந்துடும்? 90 டிகிரி போட்டால் 1 வந்துடும். காஸ் 0 போட்டோன்னா என்ன வந்துடும்? இங்கே 1 வந்துடும். அப்போ 1 + 1 என்ன ஈக்குவல் டு என்னது? 2. அதுதான் இப்படி அரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே 0 அப்படின்ட்டாங்க. அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கணும், பி இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் சைன் சி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அந்த தீட்டாவோட ஏ வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா மூணுமே ஈக்குவலாக இருக்கும். மூணுமே என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 சம் மட்டும் பண்ணுறேன், ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் டேஸில் பண்ணுறேன். ஓகே, ஒரு 2-3 சம்ஸ் எஸ்எஸ்சி மாடல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு சும்மா நார்மலாக 2 சம் பாருங்கள். இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு 2-3 சம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan a plus b divided by 2. tan a plus divided by a plus b divided by 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னென்னா sin a ப்ளஸ் காஸ் b ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சு அப்படின்னா a எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். b என்னவாக இருக்கும்? 0 டிகிரியாக இருக்கும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். எதை பேஸ் பண்ணி? sin a ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்துடும் இங்கே? அப்போ tan a ப்ளஸ் b டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா tan 90 ப்ளஸ் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு tan 45 டிகிரி ஈக்குவல் tan 45 என்னது வந்து இங்கே 1. அப்போ இதோட வேல்யூ என்ன? 1. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான சம்மில் சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan a ப்ளஸ் பி டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ sin a ப்ளஸ் காஸ் பி 2 அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே ப்ராப்பர்ட்டி a ஈக்குவல் டு என்ன 90 டிகிரி ஆகும், b வந்து
0 டிகிரியும் ஆக்ட் ஆகும். ஸோ ஏல வந்து 90 டிகிரியும் பியில் வந்து 0 டிகிரியும் போட்டிருக்கோம். அப்போ tan 90 + 0 / 2. அப்போ tan 45 ஈக்குவல் டு என்னது 1. அடுத்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும் இந்த கான்செப்ட். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஓகே, a + b = 90 டிகிரி. அதாவது a + b = 90 டிகிரி. போத் ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது a நீங்கள் வந்து கொடுத்துட்டாங்கன்னா b வந்து 90 டிகிரியில் மைனஸ் பண்ணி கிடச்சா தான் b. ஓகேவா? அதாவது a, b ஆர் என்னது காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஆர் பி என்னது காம்ப்ளிமெண்ட்ரி. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏ இருக்குது, ஏ மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னான்னா பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 90 - a அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போத்தா காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, sin a = cos b. ஓகேவா? sin a = என்னவாக இருக்குமா? cos b-யாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, sin a கொடுத்துட்டாங்கன்னா sin a = cos b-க்கு ஈக்குவலாக இருக்கும். போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ sin 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா காசுக்கு என்னவாக இருக்கும்? அது 90 டிகிரியாக இருக்கும். காசுக்கு எவ்வளோவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட், tan a = என்னது cot. tan a = என்னது cot b அப்படின்னு சொல்கிறாங்க. tan a = என்னது cot b. அப்போ tan வந்து எப்படி இருக்குன்னா, tan 60 டிகிரியாக இருந்தால் cot என்னவாக இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. cot வந்து 30 டிகிரி. 6 + 30 = என்னது 90. ஸோ இந்த தான் வந்து இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி 2-3 சம்ஸ் வரும். இதை விட 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துலாம். ஓகே, sin a secant b = 1. எப்போ a + b-யோட வேல்யூ ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரியாக இருந்தால் sin a secant b = என்னவாக இருக்குமா? 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி tan a × tan b = என்னவாக இருக்கும்? 1 தான். ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது 1 தான். என்ன கண்டிஷனில்? a + b = 90 இருக்கணும் அந்த கண்டிஷனில். ஓகே, அதே மாதிரி cot a × cot b = என்னது 1. cot a and cot b = 1. அதுக்கப்புறம் வந்து cos a × cosecant b = என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. sin a secant b = 1, tan a tan b = 1, cot a cot b = 1, cosecant a cosecant b = 1. எப்போ இந்த a + bங்கிறது எப்படி இருக்கணும்? 90 டிகிரியாக இருந்தால் இந்த எல்லாமே என்னது இந்த வேல்யூ நீங்கள் பார்க்கவே வேணாம், கண்டுபிடிக்கவே வேணாம், என்னென்னு போட்டு போயிடலாம் 1 அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, cosecant square a + cosecant square b = 1. cosecant square a + cos square a + cos square b = என்னது 1. அதுக்கப்புறம் sin square a + sin square b = 1. இது வந்து cos square a cos square b = 1. அப்புறம் sin square a + sin square b = 1. அதுக்கப்புறம் sin square a + cos square a = என்னது 1. sin square a + cos square a = 1. இது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி? இங்கே a + b = தானே 90 டிகிரின்னு சொல்கிறீங்க. இது வந்து இங்கே வந்து a தானே இருக்குது, அது எப்படி 90 டிகிரி வரும் அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. sin ஏங்கிற இடத்துல வந்து 0 போடுவோம். ஓகே, sin square a + அப்போ இங்கே என்ன வந்துடும்? cos square 0 அப்படின்னா sin square 0 என்னது 0, cos square 0 1 ஸ்கொயர், அப்போ என்னது 1. அப்போ என்ன வந்திருக்கும்? 1 வருதா? ஸோ அதுதான் மேட்டர் இங்கே. ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கோமே.
இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, அதாவது sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி எல்லா இடத்துலையும் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் 90 டிகிரி தானே சொன்னீங்க. இந்த இடத்துல மட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் அப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வச்சுக்கோம். அப்போ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா. அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 45னா இங்கேயும் 45 sin ஸ்கொயர் 45 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45. இதோட வேல்யூ என்னது 1/√2 ப்ளஸ் 1/√2. அப்போ என்னது 1/2 ப்ளஸ் 1/2 சீக்குவல் டு என்னது வாட் 1. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்தது ஸோ இதெல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி 2-3 சம்ஸ் வந்து நாளைக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் மார்னிங்கே. எல்லாமே எஸ்எஸ்சி ரிலேட்டட் சம்ஸ் தான். ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.